ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி ஃபிக்ஸ். ஒரு பழம் தலையிலிருந்து பாதம் வர மொத்த பிரச்சனைக்கும் தீர்வளிக்கும்னு நம்ப முடியுதா? கண்டிப்பாக நம்பிதாங்க ஆகணும். அதுதான் அத்திப்பழம். இங்கிலீஷில் ஃபிக்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு நரம்பு சோர்வு, நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருப்பவர்களுக்கு தொடர்ச்சியாக 2 அத்திப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு வீரியம் ஏற்படுது பார்க்க முடியுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ், அதானது சரியான டேட்டில் மாதவிடாய் ஆகவில்லை அப்படின்னா ஒரு வாரத்தில் 2 அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. மற்றும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் எதுக்கு அத்திப்பழம் சிறப்பாக செயல்படுது அப்படின்னா இருதயத்திற்கு, இரத்த குழாயில் உள் சுவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இரத்தத்தில் இருக்கும் அதிகபட்ச கொழுப்பை சீராக்கும் அத்திப்பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறது. கலோரியாக்கள் குறைவு. குறைந்த அளவில் கொழுப்பை பெறுவதால் எடை குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமானம், பசியின்மை நீங்க ஆரம்பிக்கும். அத்திப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் இ அதிக அளவில் உள்ளது. மற்ற பழங்களை விட அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. அத்திப்பழம் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. மெக்னீசியம், விட்டமின் சி, இ நிறைந்து காணப்படுகிறது. இது முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குது. அத்திப்பழத்தில் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளதுனால தலைமுடி வேர்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. அத்திப்பழம் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. அதனால உடலுக்கு தேவையான பொட்டாசியம் குறைந்து சோடியம் அதிகரிக்கும் போது உயர் இரத்த அழுத்தம் பிரச்சனை ஏற்படுது. அத்திப்பழத்தில் இருக்கும் ஊட்டச்சத்து மூலம் சோடிய அளவு குறைச்சி பொட்டாசியம் அளவை சமநிலை செய்யப்படுத்துது. இதில் இருக்கும் நார்ச்சத்துனால சோடியம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள முடியுது. இதனால் உயர் அழுத்த இரத்த பிரச்சனை கட்டுக்கோப்பில் வரும். உடலுக்கு நன்மையான இந்த அத்திப்பழ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுட்டி ஃபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.